கனிமொழியின் சந்தனமுல்லை பாகம் 7. நள்ளிரவு 12 மணி. பூசாரியும் இனியாவும் சுடுகாட்டை நோக்கிச் சென்றார்கள். இனியாவை அந்த இரவு நேரத்தில் சுடுகாட்டின் ஒற்றையடி பாதையில் தன்னந்தனியாக நிற்க வைத்தார் பூசாரி. இனியாவிடம் மஞ்சள் கயிற்றின் ஒரு முனையை கொடுத்து, இந்த மஞ்சள் கயிறை பிடித்துக்கொள், எந்த காரணத்தைக் கொண்டும் இதனை கீழே விடக்கூடாது என்று கூறிவிட்டு பூசாரி ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்தபடி மயானத்தை நோக்கிச் சென்றார். மஞ்சள் கயிறின் மறுமுனையை மண்டை ஓட்டில் கட்டி அதனை யாககுண்டத்தில் வைத்தார். அங்கிருந்து வந்து இனியாவைச் சுற்றி எள்ளும் அவலும் தூவிவிட்டு மீண்டும் அக்னிகுண்டத்தை மூட்டினார். மந்திரங்கள் உச்சரித்தபடியே ஒரு எலுமிச்சம்பழத்தை இரண்டாக அரிந்து மஞ்சள் குங்குமம் பூசி அக்னியில் போட ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஏவல் உருவானது. பலி பலி என்று ஏவல் கத்த, உனக்கான படைகள் அங்கே காத்து கொண்டிருக்கிறது என பூசாரி கூற, ஏவலானது மஞ்சள் கயிறின் அடுத்த முனையை நோக்கி நகர்ந்தது. அதே வேளையில் விளையாட்டுத்தனமாக இருந்த இனியா குடுவையை திறக்க முயன்றாள். குடுவையானது கீழே விழுந்து சருவலை நோக்கி உருண்டு சென்றது. உருண்டு சென்ற குடுவையை எடுப்பதற்காக இனியா மஞ்சள் கயிற்றின் ஒரு முனையை அருகிலிருந்த செடியில் கட்டினாள். கட்டிவிட்டு குடுவையை நோக்கி நடந்தாள். குடுவையானது ஒரு கல்லில் மோதி சிறு விரிசல் அடைந்தது. மஞ்சள் கயிறின் மீது ஆக்ரோஷமாக வந்த அந்த ஏவல் செடியை எரித்துவிட்டு மீண்டும் அதே கயிற்றின் வழியாக சென்று மயானத்தில் இருந்த பூசாரியை தின்றது. குடுவையை எடுப்பதற்குள் நெருப்பை கண்ட இனியா பயத்தில் அங்கிருந்து வீட்டை நோக்கி ஓடினாள். ஏவலானது பலி பலி என்று சுற்றும் புற்றும் பார்க்க இனியா ஓடிக்கொண்டிருந்தாள். ஏவல் இனியாவை நோக்கி நெருங்க அங்கே கரும்புகை சூழ்ந்தது. இனியா மயக்கமடைந்தாள். மறுநாள் காலையில் இனியா வீட்டின் அறையில் படுத்துக் கொண்டிருந்தாள். அம்மா, இனியா இனியா என எழுப்பிட மெல்ல மெல்ல கண்களை திறந்தாள். என்னம்மா இனியா, இரவு எப்ப வீட்டுக்கு வந்த என்று அம்மா கேட்க அவள் ஏதும் பதில் சொல்லவில்லை. என்ன, தூக்க கலக்கத்தில் இருக்கிறாயா? நான் பிறகு வந்து பேசுகிறேன் என்று அம்மா அங்கிருந்து புறப்பட்டாள். நாம் எப்படி வீட்டிற்கு வந்தோம்? ஏதும் ஞாபகம் இல்லையே என்று யோசித்தபடியே கண்ணாடிக்கு அருகில் சென்றாள் இனியா. காலில் ஏதோ தட்டுப்பட கீழே குனிந்து பார்த்தாள். அங்கே குடுவை உருண்டு கொண்டிருந்தது. அந்த குடுவையை கையில் எடுக்க கீழே குனிந்தாள். கரும்புகையானது அந்த கண்ணாடியில் பிம்பமாக பிரதிபலித்தது.